ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புது வீடியோட வந்திருக்கேன். அப்படி என்ன வீடியோனா, ரொம்ப சிம்பிளான ஜூஸ் செய்யலான்னு, ஃப்ரெஷ் ஜூஸ் செய்யலான்னு வந்திருக்கேன். அப்படி என்னென்னா, இப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேங்கோ ஜூஸ் தான் நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் மூணு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மேங்கோ சப்ஜா சீட், அப்புறம் வந்துட்டு பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். பாதாம் பிசின் வந்து நல்லா ஒரு வெயிட் லாஸ்க்கும் கொடுக்கும், வெயிட் கெயினும் கொடுக்கும். முக்கியமாக வந்துட்டு நம்மளோட பாடி டெம்ப்ரேச்சர் குறைக்கும். அதுக்காக நம்ம டெய்லியுமே நம்ம வந்து பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து பால்லையும் குடிக்கலாம், ஜூஸ்லேயும் குடிப்போம். நீங்களும் அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், இது நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அப்புறமேல வந்துட்டு சியா சீட்ஸ் வந்துட்டு சப்ஜா விதை வந்துட்டு நல்லா ஒரு வெயிட் லாஸ்க்கு குடிக்கலாம். இது வந்து தண்ணியில் போட்டு குடிப்பாங்க, ஜூஸ்லேயும் போட்டு குடிக்கலாம். இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெல்லி மாதிரி தான் இருக்கும், இதுவும் டபக்குன்னு உள்ளே போயிடும். ட்ரை பண்ணுங்கள். மேங்கோ வந்துட்டு நான் இப்போ 1 மேங்கோ பெருசாக எடுத்திருக்கேன். இது வந்துட்டு சுகர் போடணும் தேவையில்லை, ஏன்னா மேங்கோலேயே சுகர் இருக்கும், ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி இது 3 வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேங்கோலாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்துட்டு சப்ஜா சீட்ஸ் வந்து 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சா போதும். பாதாம் பிசின் வந்துட்டு நீங்கள் நைட்டே கண்டிப்பாக ஊற வச்சா தான் உங்களுக்கு ஜெல்லி மாதிரி கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. இது அரைக்கும் போது வந்துட்டு பால் ஊற்றி அரைக்கலாம், இல்லாட்டி நான் வந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். நல்லா கெட்டியாக டேஸ்டியாக இருக்குது. நான் வந்து சுகர் ஆட் பண்ணவே இல்லை, சுகர் ஆட் பண்ணாமலே நல்லா ஸ்வீட்னிங்காக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீர்த்தனா கிச்சனை பெல் பட்டன் தட்டிட்டு போங்க. பாய். நாளைக்கு புது வீடியோட பார்க்குறேன்.